Hey guys, welcome back. சண்டே லஞ்ச் டைம் வில்லேஜ் குக்கிங் சேனலில் ஒரு வீடியோ வந்திருக்கு. இந்த வாரம் வில்லேஜ் குக்கிங் சேனல் வராதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், வந்திருக்கு. அதாவது நிறையா சிக்கன்னாலே நிறையா பேர் சாப்பிட்ருப்பீங்க, வெரைட்டியாக 65 அது இதுன்னு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் என்னது விலினியம் கோழி, விளிஞ்சம் அது ஜே ஐயானது இல்லை, ஜே போல இருக்கு. இருங்க, விளிஞ்சம் கோழி, விளிஞ்சம் கோழியான்னு தெரியல. விளிஞ்சம் சிக்கன் ஃப்ரை ரெசிபி. இது என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா சிக்கன் தான். இது ஒரு விதமான சிக்கனா, அதாவது அந்த உயிரோட இருக்கும் போதே ஒரு அந்த கோழிக்கு அதான் பேரா, இல்ல அதை செய்யற முறையில இந்த பேரு மாறுதா, என்னவா இருந்தாலும் சிக்கன் விளிஞ்சாம் சிக்கன் ஃப்ரை பாத்துடலாமா? இது ஒரு 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு நார்மல் கோழி தான். கேரளமா ஏதோ இடிக்க போறாங்க. தாத்தா சொன்னார்ல, கேரளத்து விழிஞ்சம் கேரளத்து கோழியா சாப்பிட்டோமே, அது இன்னும் கண்டுபிடிக்கல. ரெண்டு வருஷம் போகும்போதா ஒன்று அழகுனா போதும். சால்ட்டாங்க பிடிச்சிக்க. கோழிக்கறி அரைச்ச மஞ்சள் சாந்தை போதுமா? அரைச்ச மிளகாய் சாந்தை, சீரகம் சோம்பு மல்லி, அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்தை, எலுமிச்சம்பழம் சாறு, முடுக்கின கல்லுப்பு, ரெண்டு வழக்கதான் எடுத்து வந்தாங்க, 4 இருக்கு. இல்ல இவ்வளவு பேர் வருது. இந்த இடிக்கிற உரலையும் வழக்கையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறேன் நான். எல்லாம் இடிதான். எங்க ஸ்ரீலங்கா வீட்டுல இது இருந்ததுங்க பெருசு. எங்க தாத்தா கிட்டேவா கையெடுங்க. இதுல ஒரு டேஸ்ட் வரும் போல. ஓ, அப்படிதான் ஏப்பறாங்க இன்னைக்கு நம்ம. என்ன இது? பத்தேரி மாதிரி தான் வர போகுது.
எப்பா இடிக்கிற வேலை இவ்வளவு இருக்கே, இதெல்லாம் சாப்பிட முடியாது. இடிச்ச மல்லித்தலை, இடிச்ச பச்சை மிளகாய், இடிச்ச பூண்டு, இடிச்ச ரம்ப இலை, இடிச்ச புதினா, இடிச்ச கருவேப்பிள்ளை, இடிச்ச சின்ன வெங்காயம், இடிச்ச வரமிளகா, இடிச்ச சீரகம் சோம்பு மிளகு. இதுவே எண்ணெயில வறுத்தது நல்லா வரும். வாசனை தூக்கலா இருக்குது. இந்த மசாலா தான் அந்த கோழிக்கு போல இருக்கு. நல்லா இருக்கும் போல இருக்கு, வித்தியாசமா இருக்குங்க. கழுவு தொடச்சு வச்சா போதும் அப்படியே. செக்கில ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், கையை படுங்க. பொரியலா? நல்லா தான் இருக்குது. ஆனால் சூடு ஏன் ஏன் இன்னும் 4-5 வேலை இது செல்ஃபி இல்லை, அது வேணும் கண்டிப்பா. ஓ, எண்ணெயிலே ஓடுறாங்க டைரக்டா. அப்புறம் எப்படி ஒட்ட? அதில் எடுத்து எல்லாத்தையும் போட்டு விட்டுருவாங்க. போட்டோன்னு வாசனை வருது. கரெக்டான இடத்துல அடுப்பு போட்டுருக்கோம். தெரியல இல்லை மசாலா போட்டுருந்ததுல டேஸ்ட் எனக்கு தெரியல, நான் பார்க்க. சோத்துக்கு நல்லா இருக்கும் போல இருக்கு. அந்த நடுவில் இருக்கிற அந்த சரக்கு ஐட்டம். இத்தனை வருஷமா நம்மளும் சாப்பிடுறோமே, இன்னும் நமக்கு தெரியாத ஐட்டம் எல்லாம் எத்தனை இருக்காங்க. இது செஞ்சு பார்க்க ஆசையா இருக்கு, ஆனா வேலை கூடயா இருக்கேன். இது கொஞ்சம் செய்யக்கூடாது, வேறு இல்லை அவ்வளோ. இல்ல அத்தனை ஐட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சாலுமே எவ்வளவு வருது. முடிஞ்சா நீ விடுற தாழ்த்த நீ கிட்டி விடு. மது பிரியர்களுக்கு பிடிக்கும் போல. பரோட்டாக்கு கிரேவியே இல்லையே. இப்போ ஆட்டுக்கறி உணவு ஊற்றுவாங்க இன்னைக்கு. பிடிச்ச கோழியும் பரோட்டாவுமா? பரோட்டாவே ஒரு டேஸ்ட் தான். ஆமாம். ஐயா, சால்னா சால்னா பொரிச்ச கோழி பரோட்டா சால்னா. நிறையா பரோட்டா இதான் தான் இன்னைக்கு. இது திடீர்னு பரோட்டா பசிக்குது எனக்கு. ஆஹா அந்த மசாலா பொரிஞ்சது நல்லா இருக்கு. பரோட்டாக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு சத்தியமா சாப்பிட நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஆனா நல்லா இருக்குங்கிறீங்க. காரமா இருக்கும், அது மட்டும் தெரியுது. ஒரு முழு மசாலா. இது சொல்லுங்க, இது நல்லா இருக்கும். அவருக்கு தான் தெரியும். சால்னாவில் ஊர்ன பரோட்டாவில் அதை எடுத்து சாப்பிடுங்க. கேரளாவில் இந்த பிளிஞ்சன் சிக்கன் ரொம்ப
ஃபேமஸ். அதே இன்னைக்கு நம்ம சமைச்சிருக்கோம். அம்மியில இருக்க மசாலாவை கறியில தடவி நல்லா ஊற வச்சுட்டு இலை போல சரக்கு சாமான்லாம் உரல்ல போட்டு நல்லா இடிச்சுட்டு அந்த கறியை தேங்காய் எண்ணெயில பொரிச்சு எடுத்து சாப்பிடும்போது அந்த தேங்காய் எண்ணெய் வாசத்துக்கு அந்த தேங்காய் எண்ணெயில பொரிச்சு அந்த மசாலாவோட நல்ல கறக்கு முறக்குன்னு வேற லெவல் டேஸ்ட். நம்ம ஊர்ல எப்படி உப்பு கறியோ அதே மாதிரி கேரளாவோட இந்த விழிஞ்ச சிக்கன் அடிபொலி. அதுக்கு காம்பினேஷன்ல புரோட்டா அல்லுது. மசாலா தான் வேற லெவல். தேங்காய் எண்ணெய் தான் அது ஸ்பெஷல். யா இதான் நல்லா இருக்கு பார்க்க. பரோட்டா சால்னா அன்ஹெல்தி தான். அதனால பார்க்க நல்லா என்னங்க ருசி அப்படி இருக்கும். ஏங்க தெரியாத ஒரு சாப்பாடை பார்த்து இன்னைக்கு நாக்கு ஃபுல்லாக ஊறிக்கிட்டே இருக்கு, எச்சு ஊறிக்கிட்டே இருக்காது. ஏன்னா எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனால் அவங்க செய்கிறது அதெல்லாம் போடுற ஐட்டங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு கற்பனை வருது, இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கே அது நல்லா இருக்கு. ஆனால் கண்டிப்பாக நான் வந்து பரோட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் சோறு தான் நினச்சேன். பரோட்டா ஒன்று எனக்கு இன்னும் எக்ஸைட் ஆகிடுச்சு. என்னவா இருக்கு, எப்படி இருக்கு. இப்போ எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்ட மாதிரி எனக்கு இப்போ பரோட்டாவும் சால்னாவும் சாப்பிடணும் போல. இந்த டைமில் எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியலையே. ஐயோ, எத்தனை பேருக்குங்க உங்களுக்கு பரோட்டா பிடிக்கும்? நல்லா இருக்குல்ல. ஆனால் வந்துடுவாங்க ஷார்ட்ஸை திறந்தா, நான் தாண்டா பரோட்டா வயிற்றுக்குள்ளே இருந்து ஒன்னே கொல்லுவே, அவனை கொல்லுவே, நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் அதுக்குள்ள நான் சாப்பிட்டுருவேன் கொல்றதுக்குள்ள. அதான் சொல்லணுமா பரோட்டா, நீ கொஞ்சம் கொல்ல போறியா? ஆமா, அப்போ கொஞ்சம் அதுக்குள்ள சாப்பிட்டுக்கிறேன்டா. என்ன சாப்பிட போறேன்? பரோட்டா தான்டா. அதில் ஒரு விஷயம் பண்ணாரு, சூப்பராக இருக்குங்க. நல்லா பரோட்டாவை அப்படி பிச்சு போட்டு சால்னாவை ஊற்றி பெனஞ்சு ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டுறணும். அந்த சால்னா அதில் ஊறி அந்த சால்னா காஞ்சிரும். சரியா? உங்களுக்கு தொட்டு பார்த்தா சால்னா தெரியாது, காஞ்சிரும். ஆனால் பரோட்டா இழுத்துக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் சால்னாவை எடுத்து திருப்பி ஊற்றி கொஞ்சம் ஈரப்பதம் ஆக்கணும். ஆக்கினதுக்கப்புறம் ஊறின பரோட்டா அதுக்கு மேலே சால்னான்னு சொகன்னு இருப்பார். இப்போ அவங்க வச்ச அந்த அந்த கோழியை விடுக்க மசாலா இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு நல்ல பெரிய அந்த பரோட்டா பீஸ் ஏதாவது இருக்கும்ல, அதை எடுத்தோடனே அப்படி ட்ரிப்பாக வரும். அந்த ட்ரிப்பை சாப்பிட்டுட்டு அதை எடுத்து அந்த அந்த ஈரலிப்போடையே அந்த மசாலாவை அதில் இப்படி வச்சு ஒரு ட்விஸ்ட்டு, அப்போ தான் லொக் ஆகும். எடுத்தீங்கன்னா உதிர்ந்துடும். இப்படி வச்சு ஒரு ஒரு திருப்புனீங்கன்னா லொக் ஆயிரும். அதை இப்படியே எடுத்து இந்த கையில எல்லாம் அந்த இது வலியணும். அது வலியாட்டி அப்புறம் என்ன பரோட்டா தின்னுக்கிட்டு இருக்கீங்க, அது வலியணும். அது கீழே இப்படியெல்லாம் ஊற்றும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அப்புறம் குளிச்சிக்கலாம். எடுத்து அப்படியே வச்சுட்டு வலிஞ்சதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஏங்க என்னது வஞ்சக சிக்கன், விழிஞ்சாம் சிக்கன் பார்க்க வந்து பரோட்டா எனக்கு இப்போ நாக்கில் ஒட்டிக்கிச்சு. நேற்று தான் அங்கே ஒரு க்ரோசரி வாங்க போனோம், அங்கே அந்த இது இருந்திருக்கு, அதை எட்டி பார்த்தேன். பார்த்துட்டு அப்புறம் வாங்கணும்னு வந்துட்டேன். ரெடிமேட் பரோட்டா இங்கே இருக்கு. அது இந்த சுட தெரியாதவங்களுக்கெல்லாம் டக்குன்னு எடுத்தோமா சூடு பண்ணமான்னு இருக்கும், அது நல்ல டேஸ்டாக இருக்கும். சரி பரவாயில்ல, ஈவினிங் வேற பிளான் வச்சிருக்கேனே. இப்போ எனக்கு இப்போ டைம் டேபிள் எல்லாம் மாற்றணுமே. இன்னைக்கு டின்னரை தூக்கி அந்த பக்கம் போட்டு, ஏன்னா இன்னைக்கு இங்கே வசந்த பவன் கடைக்கு போய் பரோட்டாவும் சால்னாவும் வாங்கிட்டு வந்து வீட்டில் பிச்சு போட்டு திங்கணும். கடைக்கெல்லாம் போனால் அப்படிலாம் பிச்செல்லாம் போட முடியாது. இவங்க இங்கே இருக்கிறவங்க பிச்சு கொடுப்பாங்க. மலேசியன்ஸ் எப்படி பரோட்டா சாப்பிடுவாங்கன்னு தெரியல, ஸ்பூன் ஃபோர்க் வச்சு பரோட்டா சாப்பிடுவாங்க. நேற்று போன அந்த கடைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தங்க வந்து பரோட்டா எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பரோட்டா. நான் யோசிக்கிறேன், ஏமா இப்படி அநியாயம் பண்றீங்க, இப்படி அம்மா பரோட்டா திங்கிறது, என்ன மாதிரி டேஸ்ட் வரப்போகுது. சரி, நீங்க எங்கே அப்படி சாப்பிட்டு பழகிட்டீங்க போல இருக்கு.
அது இப்படி இப்படி தொடுறது அது ஏங்க பரோட்டாவெல்லாம் ஊற போட்டு அடிக்கணும். இவங்க என்னன்னா வெட்டி அதை இப்படி ஃபோக்கில் குத்தி பன்னீர் தொலைக்கிற மாதிரி 2 தடவை இப்படி பண்ணிட்டு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வரப்போகுது? உங்களுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது அதோட டேஸ்ட்டாக தெரியும். அதனால இந்த கடைக்கு பரோட்டா சாப்பிட போய் உட்காந்து நமக்கு அப்படிலாம் பிடிக்க முடியாது. பரோட்டா வாங்கிட்டு வந்து இப்படி அடித்து பிச்சு போட்டு சால்னா பேக்கெட் ஒன்று வந்துருக்கு, அதை ஓன்னு உரிச்சு இப்படி எடுத்து ஊற்றி அது ஊடுறதுக்குள்ள பாத்ரூம் போயிட்டு வந்து எல்லாம் செஞ்சு மூடி வச்சுட்டு பாத்ரூம் போய் கை காலெல்லாம் கழுவி மூஞ்செல்லாம் கழுவி எல்லாம் தொட்டச்சிட்டு அப்படியே சும்மா ஜில்லுன்னு வந்து உட்காந்து கவுண்டமணி செந்தில் காமெடியை தட்டி விட்டுட்டு அப்படியே காலை தூக்கி மட்டிச்சு இப்படி சம்மானம் கட்டி உட்காந்து பிளேட்டை எடுத்து கையில் வச்சா அந்த சுடும். அந்த சூடு தான் அது சுடணும். சுட ஒன்னொன்னா எடுத்தா பார்த்த நகைச்சுவையா இருந்தாலும் ஒரு நகைச்சுவை இது போறது தெரியாம போயிடும். ஆனா என்ன 3 நிமிஷத்துல கவலை வரும். முடியுதே அப்படின்னு கவலை வரும். இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி விட்டீங்க. இப்போ அது வாங்கணும் நான். எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.